தமிழ் நடிகையான சுனைனாவுக்கும் பிரபல யூடியூபரான காலிட் அல்லாமேரிக்கும் சில தினங்களுக்கு முன்னாடி தாங்க திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விஷயம் தான் சோசியல் மீடியாவில் இப்போது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காதலில் விழுந்தேன் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை சுனைனா. அதனைத் தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில் நடிச்சிருந்தாங்க. கடந்த ஜூன் மாதம் நடிகை சுனைனா வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனக்கு திருமண நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாங்க. யார் அந்த மாப்பிள்ளை, யார் கூட நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து யூடியூபர் காலிட் அல் அமேரி அப்படிங்கிறவர் தனக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 25ஆம் தேதி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. 2 பேரோட பதிவுகளுமே ஒரே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக தாங்க இருந்துச்சு. ஆனால் காலேஜ் ஷேர் பண்ண அந்த ஃபோட்டோவில் 2 கைகள்லையுமே ரிங்கு வந்து இருந்துச்சு. அதே ரிங்கு தான் நடிகை சுனைனா இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ண ஒரு ஃபோட்டோவில் இருந்துச்சு. இதை வச்சு தான் இவங்க 2 பேருக்கும் திருமணமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் செய்திகள் வந்து பரவ தொடங்கிச்சு. 2 பேர் தரப்புல இருந்தும் அஃபிஷியலாக இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாமல் மௌனம் காத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் சுனைனா வந்து பதிவு பண்ணுற ஒவ்வொரு ஃபோட்டோஸ் கீழேயும் காலிட் வந்து லைக் போடுறது, கமெண்ட்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. காலிட்டுக்கு நடிகை சுனைனாவோட நடக்க இருக்கிற இந்த திருமணம் வந்து 2வது திருமணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். காலிட்டோட முதல் மனைவி பெயர் வந்து சலாமா. இவங்களுமே ஒரு யூடியூபர் தான். காலிட்டும் சலாமாவும் சேர்ந்து கப்பிள்ஸாக நிறைய வீடியோஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குன்னே நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் வந்து இருக்காங்க. சந்தோஷமாக போயிட்டு இருந்த இந்த குடும்பம் வந்து இப்போ 2 இருக்கு. இப்போ ரீசெண்டாக சலாமா வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூ தான் இப்போ செம வைரலாக போயிட்டுருக்கு. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கும் காலிட்டுக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் தான் டிவோர்ஸே ஆச்சு. அந்த நாள் தான் என் வாழ்க்கையில் அமைதியை உணர்ந்த ஒரு நாள். கல்யாணத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை மட்டுமே சார்ந்திருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்னுடைய கணவர் காலிட்டை சார்ந்திருந்தேன். இப்போ டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் யாரையும் சார்ந்து இல்லாமல் சுதந்திரமாக இருக்கேன். என்னுடைய 2 மகன்களோட நான் நிம்மதியாக இருக்கேன். நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டேன். ஆனால் நடந்த ஒரு சில விஷயங்களையும் ஒரு சில நபர்களையும் நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன். ஏதோ ஒரு வகையில் காலிட் வந்து இன்னும் எங்கள் குடும்பத்தோட தொடர்பில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இப்போவும் காலிட் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசியிருந்தாங்க. இப்போ இந்த 2 பசங்களையுமே சலாமா தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. காலிட்டோட திருமண நிச்சயதார்த்தம் அறிவிப்பு வெளிவந்த அன்னைக்கு சலாமா வந்து தன்னுடைய மொபைலை தூக்கி போட்டு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. நடிகை சுனைனா மற்றும் காலிட் இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த இந்த திருமண நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு பக்கம் ஆதரவும் இன்னொரு பக்கம் எதிர்ப்பும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் சலாமா காலிட் இவங்களுடைய விவகாரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயமும் இதுவரை சொல்லப்படவே இல்லை. நடிகை சுனைனா மற்றும் காலிட் இவங்க 2 பேரும் எப்போ அஃபிஷியலாக அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க.